கிருபைகளை கூட தருவார், வரங்களை கூட தருவார். நீங்க தரிசனங்களை பார்ப்பீங்க. உங்க பிள்ளைங்களை குறித்து நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. நீங்க வெளிநாட்டில் இருக்கலாம், ஃபோன் பண்ணி மனைவிட்ட சொல்லுவீங்க, பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்க, இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். ஆண்டவர் இன்றைக்கு கனவு வழியா பேசுகிறார், சொப்பனங்கள் வழியா பேசுகிறார், தரிசனங்கள் வழியா பேசுகிறார். வெளிநாட்டில் இருக்கிற புருஷன்ட்ட நீங்க சொல்லுவீங்க, இந்த வீக்கு கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவர் கொஞ்சம் அலர்ட் ஆவார். ஆமீன், பிரைஸ் காட். ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு தனிப்பட்ட சகோதரிக்கு ஆவியானுடைய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமீன். நாம் அதை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, அதை என்ன செய்யுங்கள், நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். அப்போ விஷயத்துக்கு வந்துடும். இப்போ இந்த லேயர் கழுகுக்கு வந்துச்சிங்களா தம்பிங்கெல்லாம் அங்கே கவனிங்க. கழுகு இப்போ எந்த லேயரை மாற்றிச்சு, அந்த சின்ன அந்த இலைகள்லாம் கொண்டு போட்டிருக்கோம்ல, இலை அதெல்லாம் எடுத்து மாற்றுது, சின்ன கம்பெல்லாம் மாற்றுது. இப்போ பார்த்தா முள். அப்போ என்னென்னா இப்படி சரிஞ்சு படுக்க முடியலை, நிமிர்ந்து படுக்க முடியலை, கமந்து படுக்க முடியலை. இப்போ காலை மட்டும் இப்படி ஒரு ஃப்ளை இப்படி பறந்து இருக்கும், லேசாக இப்படி காலை வச்சு. ஏன்னா காலையும் நல்லா வைக்க முடியலை, குத்து. அப்போ இப்போ தான் லேசாக என்னது அடிக்க ஆரம்பிக்குது, சிறகடிக்குது. பயங்கரமான கடன். திடீர்னு கடைக்காரங்க வீட்டுக்கு முன்னால் வந்து நின்னா ஆளுக்கு வீட்டில் இருக்காது, நேரம் எங்கே வந்துடும், சர்ச்சைக்கு வந்துடும். ஆண்டவரே ஒரு வாசலை தராங்கப்பா, அல்லேலூயா. இப்போ கடனே இல்லாமல் வச்சிருக்கனால தான், அல்லேலூயா, தேவனுடைய அந்த நம்மளை நிறைவாய் ஆண்டவர் நடத்தும் பொழுது நன்றி செலுத்தணும், நல்ல நன்றி செலுத்தணும். இந்த உபவாகம புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதுறார் பார்த்தீங்களா, அது ஆதியாகமம் இந்த சகலத்தையும் சிருஷ்டித்தது பிதாக்களுடைய வாழ்க்கை சரித்திரம். யாத்திரையாகமம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே போன ஒரு யாத்திரை ஆகமம், பிரயாணம், ஒரு டிராவலில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. லேவியர் ஆகமம் இந்த பலி செலுத்துகிறதற்கான முறைமைகளையும் ஆசாரியர்களுடைய காரியங்களை குறித்து லேவியர் ஆகமம் சொல்லுகிறது. அடுத்தது பாருங்கள், நான் வாசிக்கிற எண்ணாகம புஸ்தகத்திலே பார்க்கும்பொழுது கவுண்டிங், எத்தனை பேர் போனாங்க, ஒரு 70 பேரில் ஆரம்பித்து லட்சங்கள் என்ன செய்கிறாங்க, கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்க்கும். இந்த 5 புஸ்தகங்களும் உபவாகமத்தின் புஸ்தகம் என்னவென்று சொன்னால், பாருங்கள், ஷார்ட் நோட், ஆதியாகமத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, நீ யார், எதுக்காக உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்ன செய்யணும், அப்படிதான். அதில் ஆண்டவர் திரும்ப திரும்ப உபவாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதே, நீ ஒருவனாய் இருந்தாய் உன்னுடைய. அதுதான் இங்கே நம்ம உபவாகம புஸ்தகத்தில் நம்ம இதை தான் வாசிக்கிறோம். உன்னை நான் என்ன செய்து வந்தேன், சுமந்து கொண்டு வந்தது போல. யாரு, கழுகு சுமந்து கொண்டு வந்தது போல நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன், நீ என்னை மறக்காத. ஒவ்வொரு வருஷமும் நம்மளை பாதுகாக்கிறார். ஆமீன். பாருங்கள், நீ என்னை மறக்காத, நீ கட்டாத வீட்டிலே உன்னை நான் குடியிருத்துகிறேன், நீ நடாத மரத்தினுடைய கனியை நீ புசிக்கிறாய். ஆமீன். பாருங்கள், நான் உனக்கு செய்த நன்மைகளை நீ என்ன செய்யாத, மறக்காத. அதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீ நல்ல சாப்பிட்டு எப்படி இருக்கும் பொழுது, திருப்தியாக இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யாத, மறக்காத. நல்ல நம்மளை திருப்தியாக இருக்கும் பொழுது, நிறைவாக இருக்கும் பொழுது, ஒரு மந்தை நீங்கள் நிறைவாக முடிக்கும் பொழுது கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்காக நம்ம பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மாத பிறப்புகளிலும் இந்த வருட பிறப்புகளிலும் நீ விசேஷமாக ஆண்டவர் ஆராதிக்கணும். பிரைஸ் காட். ஆனால் நம்ம ஒன்று தவறாமல் செய்வோம். எது தெரியுமா, என்னதான் இதாக இருந்தாலும் நியூ இயர் அன்னைக்கு எங்கே போயிடும், சர்ச்சுக்கு வந்துடும். வருஷத்தை முதல் நாளையாவது சர்ச்சில் ஆரம்பிக்கிறீங்களா, அதற்கு முன்னால் ஒரு வார்த்தை கூட சொல்லுகிறது, மாத பிறப்புகளிலும். ஆமீன். மாதத்தில் ஆமீன் ஒரு முறை கர்த்தருடைய பந்தி கலந்து கொள்கிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் முதல் நாள் என்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை. அதில் முதல் சில மணி நேரத்தை கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிற சகோதரனே, மனப்பூர்வமாய் கொடுக்கிற சகோதரியே, இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். நம்ம வேதத்தில் அப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உபவாகமத்து புஸ்தகத்தில் அங்கே அந்த கழுகை குறித்து பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, இப்போ லாஸ்ட் லேயர் அந்த முள் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்று நல்ல செட்டைகளை அடிக்கும். இப்போ தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன்.
எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா சொல்லுமா? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த எனிமிகள், உபத்திரவம்னா 1-2 அல்ல, லிஸ்ட்டு போடலாம். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். சரீரத்தில் பலகீனமாக இருக்கலாம், அல்லது நிறைய தேவையாக இருக்கலாம். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உபத்திரவங்களை நீங்கள் இந்த நாட்களிலே நல்லது, நான் அதனாலே கிறிஸ்துவிலே நான் வளர்ந்தேன். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? எத்தனை பேர் நிறைய பேருக்கு இந்த உணர்வு வராது. வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் சில வரும்பொழுது கர்த்தரை தேடணும், ஆண்டவர் தேடும் பொழுது எனக்கு பலன் கிடைக்கும், இதில் ஒரு மாறுதல் கிடைக்கும், இதில் ஒரு விடுதலை கிடைக்கும், இதில் ஒரு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி அநேகருக்கு கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வருவதில்லை. ஆமீன். பாருங்கள், இந்த நாள் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கழுகு ஆண்டவர் அப்படி அந்த கூட்டை கலைக்கும். பார்த்தீங்களா? லாஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ என்ன கூடு டோட்டல் வாஷ், கூடு ஒன்றும் இல்லை. இப்போ பறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க வர்றாரு. இப்போ இந்த குஞ்சு என்ன செய்யும்? பறந்துடாது. மேலேருந்து சிலது பொத்துனி கீழே வரோம். பார்த்தீங்களா? இந்த பாறையில் விழுந்து அப்படி இப்போ செதறினோங்கக்கூடிய வேலையில் இந்த தாய் கழுகு என்ன செய்யும்னா அப்படி அதை என்ன செய்யும்? அது தன்னுடைய முதுகிலே ஏந்தி அப்படி சுமந்து கொண்டு போயிடும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆமீன். கழுகு தன் செட்டைகளை அப்படி விரித்து அவைகளை எடுத்து, ஆமீன், அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க லைஃப்பில்? நீங்கள் பிறந்த நாள் முதல் ஆமீன். பலர் பாருங்கள், இந்த உலகம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை, இந்த சமுதாயம் அனுகூலமாக இல்லை. எல்லாம் பாருங்கள், சிலவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே எதிர்ப்பாக இருக்கும், தன்னுடைய கிராமத்திலே எதிர்ப்பாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், அவர் ஒருவர் தான் உங்களை சுமந்தார். அல்லேலூயா. ஒரு பல்லவி இப்படி பாருங்கள், தூக்கி சுமந்தீரே. எவ்வளவு நாள் சுமந்தார் சொல்லுங்க? வாழ்நாள் எல்லாம். அல்லேலூயா. உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் பிள்ளைய பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி அப்படி சுமப்பாங்க, அப்படிதானே? இதே போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. அல்லேலூயா. 6ஆம் நிலை பரிசுத்த ஆவியான இன்னொரு காரியத்தை கூட சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமீன். பாருங்கள், இளைப்பாறுதலை தேடும்படியாக மேக ஸ்தம்பம் என்ன செய்யும்? அவங்களுக்கு முன் செல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் லைஃப்பில், என் குடும்பத்தில் ஆமீன், என்னை பாதுகாக்கும்படியா, எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக மேகம் முன் செல்கிறது, மேகம் முன் செல்கிறது. அவர் வழி நடத்துகிறவர். அன்பு சகோதரியை, கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறவர். அன்பு சகோதரனை, தேவன் உன்னை வழி நடத்துகிறவர். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேக ஸ்தம்பம் அப்படி முன் சென்றதோ, அதே போல இன்றைக்கும் நம்மளை வழி நடத்துகிற நல்ல மேக ஸ்தம்பம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பல நிலையில இந்த மேகஸ்தம்பம் அவர்களுக்கு உதவினது. பகலில் பயங்கர வெயில் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு ஏசி போல இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இரவில் பயங்கரமான இருள் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆமீன், அது வெளிச்சமாக இருக்கும். நைட்டு எப்படி இருக்கும்? பயங்கர பிரைட்னஸ். ஆமீன். பாருங்கள், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். பகலில் எப்படி இருக்கும்? பயங்கர வெயிலுடைய தாக்கம் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆமீன், பயங்கர ஒரு மேகமாக இருக்கும். பிரைஸ் கார்டு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இளைப்பாறுதலை தேடும்படியாக அது முன்ன போனது. இன்னும் அடுத்தது இப்படி போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது எங்கே போகணும்னு சொல்லி அவர்களை வழி நடத்தினது. வாயை திறந்து சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மேகம் என்ன செய்தது? வழி நடத்தினது. கொஞ்சம் முன்னால் அப்படி போயிட்டு இருக்கோம். அப்போ இப்போ எல்லாரும் ரைட்டு டேன் ஆகணும். அது வலது பக்கம் திரும்பச்சில இவங்களும் என்ன செய்யணும்? வலது பக்கம் திரும்பணும். அது இடது பக்கம் திரும்பச்சில இவங்களும் என்ன செய்யணும்? இடது பக்கம் திரும்பணும். திடீர்னு அது நின்னா இவங்களை என்ன செய்யணும்? நிற்கணும். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் சபையாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நான் யாராவது முன்னே நடந்திருப்பாங்களா? கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. நடந்திருப்பாங்களா? நடந்திருக்க மாட்டாங்களா? மோசே சொல்லுவார், மேகம் உடனே எல்லாத்துக்கும் ஒரு எக்காலம் இருந்தது, அங்கு ஒரு ஒழுங்கு இருந்தது, அங்கு ஒரு ஆமீன். பாருங்கள், சில சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது. மேகம் எழும்பி அப்படி மூவ் பண்ணச்சில தான் இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? போகணும். ஆமீன். மேகம் நின்றுட்டா எல்லாரும் என்ன செய்யணும்?
நிற்கணும். எப்படியும் பாருங்கள், இந்த மேக ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அது வழி நடத்தினது. அது அவர்களுக்கு ஆமேன் பாருங்கள், அது மட்டுமல்ல ஆமேன், அது தேவனுடைய ஒரு தேவன் தங்களோடு கூட இருக்கிறத ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தது. யாக்கோபு வந்து தன்னுடைய முதிர் வயதிலே தன் பேர பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி ஆமீன் காத்த தூதனானவர். சகோதரர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை ஒன்று மனதில் வைங்களேன். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்த தூதனானவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பாராக. உங்க பிள்ளைங்களை இப்படி தலை மடியில வச்சு தலைக்கு மேல கையை வச்சு இப்படி ஜெபம் பண்ணுகிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க பேர பிள்ளைங்களை இப்படி ஆசீர்வதிக்கணும். இந்த அம்மா மாதிரிலாம் சின்ன குழந்தைகளை அப்படி வளர்க்குறவங்க இருக்கிறீங்க, பிள்ளைகளுடைய பிள்ளையை வளர்க்குறவங்க இருக்கிறீங்க. இந்த தலையிலெல்லாம் எண்ணெய் வைக்கச்சில ஆமையின் சோத்திரம் சோத்திரம் சொல்லி வைக்கணும், வசனங்களை சொல்லி வைக்கணும். ஆமையின் பாருங்கள், அவைகளை அவங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமையின் பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீங்க விசுவாசத்திலேயே அதை செய்யும் பொழுது ஒரு நாள் அதனுடைய பலன்களை காண்பீர்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாக்கோபு சொல்லுகிறான், என்னை எல்லா தீமைக்கு விலக்கி காத்த தூதனானவன். யாக்கோபு வந்து பாருங்க, ரொம்ப நாள் அவன் வந்து வீட்டுக்குள்ளேயே அப்படி இருந்து வாழலை. அவன் ஒரு செல்ல பிள்ளை தான், அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. எப்பவும் கிச்சன்லேயே இருப்பான். அவனுக்கு பாருங்கள், சுட சுட சாப்பிட்டு அம்மாவுக்கு அப்படி பாசத்துலேருந்தே வளர்ந்த பையன். அப்போது பாருங்கள், இப்பொழுது தன்னுடைய வீட்டிலிருந்து அவன் புறப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை. யார் கொலை செய்ய தேடுகிறா? யாக்கோபை, ஏசா தன் சகோதரன். காரணம், சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை இவன் என்ன செய்யிட்டான்? வாங்கிட்டான். இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிறான். இப்போ வந்து பாருங்கள், அவன் வந்து அப்படி வெறும் ஒரு கோலும் கையுமாக கடந்து செல்கிறான். 20 வருடம் அவன் கடினமான வேலைகளை செய்கிறான். என்ன வேலை செய்தான் யாக்கோபு? என்ன வேலை செய்தான்? ஆடுகளை மேய்த்தான். அவன் சொல்லுகிறான், பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்ன செய்தது? பட்சித்தது. அவனை ரொம்ப போட்டு வாட்டி இருக்கு. யாருக்காவது குளிர் 2 நாளாக இருக்கா? இல்லையா? குளிரா இருக்குதா? இல்லையா? இல்லையா? லேசாக சிலவங்க முன்னாலெல்லாம் நம்ம ஊரில் இப்படி தான் மழையும். நீங்கள் நம்புவீங்களா? நம்ம ஊர்லேயும் எல்லாருக்கும் பெட்ஷீட்லாம் வேணும், ஃபேன் எல்லாம் இப்போ தான் வந்து. நம்ம ஊர் அவ்வளோ நல்ல அழகாக இருந்து, இப்போ மரங்களையும் காணலை, மழையும் காணலை. எப்படியோ ஆண்டவர் தான் நம்முடைய மாவட்டத்தை காப்பாற்றணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு இயற்கையான ஒரு அழகான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நம்ம இருக்கிறக்காய் சந்தோஷப்படணும். ஒவ்வொரு ஆளும் அந்த பர்த்டேக்கு கேக்கு வெட்டுறீங்களோ என்னது தெரியாது, வீட்டில எல்லாம் 2 மரங்களை நடுங்க. உங்களுக்கு 50 வயசுன்னா 50 மரம் நடுங்க, 70 வயசுனா 70 மரம் நடுங்க. எங்கே கொண்டு நடுவாங்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட இடம் கேளுங்க. இடம் இல்லாட்டி இடத்த உங்களுக்கு காட்டி தரலாம், அங்கேயே நடுங்க. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அப்போ யாக்கோபு பாருங்க, யாக்கோபை குறித்து ஒரே ஒரு திங்கிங் பாருங்க. அப்போ அவன் அந்த காடுகளிலும் ஒருத்தனுக்கு ஜோபன், அப்போ 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு போனேன், முடிஞ்சு. அல்லேலூயா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ யாக்கோபு வந்து பாருங்க, இந்த சுவாம்பேரி எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது பார்த்துடுங்க. சுவாம்பேரி பரலோகத்துக்கும் போவானாங்கிறது சந்தேகம்தான். போவானா? அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிற ஒரு பந்தய சாலையில் நிற்கிறே போல. இந்த ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கும், ரன்னிங்லாம் நடக்கும் பார்த்தீங்களா? அப்போ ஒரு லைன் போட்டிருக்கோம், அந்த சைடு ஒரு லைன் இருக்கும், நம்ம போய் சேர வேண்டிய ஒரு லெக் இருக்கும்ல. இதே போல தான் ஹெவன். நமக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ட்ராக் இருக்கு, அப்படி ஓடணும் பந்தய சாலையிலே. பவுல் வந்து அதை தான் ஒப்பிட்டு சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் பவுல் நல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் எல்லாத்தையுமே, அவர் வந்து ஏற்கனவே PhD, 2வது ஒரு செல்வந்தர், 2வது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க பிள்ளைங்கள்லாம் அப்படி. அதனால தான் நிறைய அவர் சொல்கிற எக்ஸாம்பிளில் பாருங்கள், மல்யுத்தத்தை குறித்து சொல்கிறாரு, ஓட்டப்பந்தயத்தை குறித்து சொல்கிறாரா? ஒழுங்கின்படி என்ன செய்யணும். 2வது மல்யுத்தத்தில் போகிறவனே அவன் வந்து இந்த கேஜ் எல்லாம் ரொம்ப முக்கியம், ஏஜும் முக்கியம், கேஜும் ரொம்ப முக்கியம். அதனால அவன் ரொம்ப சிலதெல்லாம் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அள்ளி சாப்பிட மாட்டேங்கிறான். அவனே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறான், லிமிட்டாக எல்லாம் சாப்பிட்றான். அப்போ நம்முடைய விஷயம் இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆனபடினால நான் முடிக்கிறேன். அவன் பிள்ளைங்க எல்லாமே ஆமீன் பாருங்கள், நம்மளை ஆண்டவர் வந்து நிறைய தீமைக்கு விலக்கி காத்தார். யாக்கோபு வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து நிறைய அந்த பகலில் வெயில்
குளிர், பனி, இதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து விலக்கி காத்தார். என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்த தூதனானவர். சகோதரனுக்கும் விலக்கி காத்தார். என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்த தூதனானவர் இந்த பிள்ளைகளோடு கூட என்ன செய்வாராக, இருப்பாராக. ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுகிறவங்களா மாறணும். இந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர், ஆமீன், பாருங்கள், அது இந்த வாரத்தில் வெள்ளி பகலில் மாலையில், ஆமீன், வியாழக்கிழமை சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. வாயை திறந்து சொல்லுங்க, எதுக்கு வல்லமை உண்டு? கிறிஸ்டின் லைஃப்பில் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரேயருக்கு வந்து ரொம்ப பவர் உண்டு. அபிஷேக ஆராதனையை விட பவர்ஃபுல்லானது ப்ரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை. அதனால் உங்கள் வீட்டில் அதை உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. கொஞ்ச நேரம் தனியாக ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை, ஆமீன், அப்படி வளர்த்துங்க. ஆமீன், ப்ரைஸ் காட். இன்னும் எல்லாத்தையும் நல்லா பாடுறதை விட, நல்ல ஒர்ஷிப்பை விட, எல்லாத்தையும் விட ப்ரேயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணி பழகுங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பழகுங்க. ஆமீன். நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற தேவன் இன்றைக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் அப்படி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். இன்றைக்கும் அன்பு சகோதரனே, உன்னை வழி நடத்துவார், உன் குடும்பத்தை வழி நடத்துவார், உன் பிள்ளைகளை வழி நடத்துவார். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? தலைமுறை தலைமுறையாக நம்மளை நடத்துகிறவர். ஓ, தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறவர். ஆமென். யாக்கோபு தன்னுடைய நாட்கள் முடிய போகிறது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னை எல்லா தீமைக்கு விலக்கி காத்த தூதனானவர் இந்த பிள்ளை கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் உன்னை தன்னுடைய சட்டைக்குள்ளே சேர்ப்பதற்கு தேவன் மனதாக இருக்கிறார். ஓ, உன்னை தூக்கி சுமப்பதற்கு தேவன் மனதாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவருடைய சட்டையின் கீழ் வருகிறதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சொல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். கையை தட்டி பாடுங்கம்மா. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்குமா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். நல்ல பாடி துதிங்கம்மா. கர்த்தரே, அதை தினம் யோசிப்பவர்.
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம். கையெழுத்து மாறாவின் நீரை தேனாக மாற்று. சூப்பர். எல்லாம் வாய திறந்து மாறாவின் நீரை தேனாக மாற்று. என்னை சரணோடு ஏமே தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாலிபர்கள் கூட்டம் ஒன்று கூடி வருது தன் நேசருக்காய் உலகையே விட்டு வருது. வாலிபர்கள் கூட்டம் ஒன்று கூடி வருது தன் நேசருக்காய் உலகையே விட்டு வருது. உலகத்தின் மாயை என் வாழ்வில் வேண்டாம் நீ போதும் என் வாழ்வியே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல உலகத்தின் வாலிப தங்கச்சிங்க சொல்லுங்க, தம்பிங்க சொல்லுங்க, போதும் என் வாழ்விலே. உலகத்தின் மாயை என் வாழ்வில் வேண்டாம். நீ போதும் உண்மையா எத்தனை பேர் சொல்றீங்க வாயை திறந்து? உலகத்தின் மாயை என் வாழ்வில் வேண்டாம் நீ போதும் என் வாழ்விலே. அன்பான அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. ஏமே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன். ஏமே என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரோடுண்டு. ஏமேன். நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிறைந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர் இன்றைக்கும் உன் குடும்பத்தை வழிநடத்துவார், உன் பிள்ளைகளை வழிநடத்துவார். மேக ஸ்தம்பம், ஓ ஹalleluya, இன்றைக்கும் உனக்கு உண்டு. மேக ஸ்தம்பம் இரவும் பகலும் அவர்களை விட்டு அவன் விலகாமல் இருந்தது போல தேவனுடைய பாதுகாப்பு வளையம் இரவும் பகலும் உனக்கு உன் தலைமுறைக்கும் உண்டு. ஹalleluya, ஹalleluya. யாக்கோபு சொல்லும் பொழுது என்னை எல்லா தீமைக்கு விலக்கி காத்த தூதனானவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பாராக என்று சொன்னது போல உன்னை நடத்தின கர்த்தர். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னை அவன் உன்னோடு பேசி உன்னை வழி நடத்தி இதுவரை கொண்டு வந்த கர்த்தர் அவன் உன் பிள்ளைகளோடு கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சில குடும்பத்தோடு சில வார்த்தைகளை போடுகிறார். நான் வழி நடத்துகிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. புல் உள்ள இடங்களுக்கு நேராய் வழி நடத்துவார். சங்கீதம் 23 இன்னைக்கு உன் காதிலே கர்த்தர் போட்டாரே. கர்த்தர் உன் குடும்பத்திற்கு நல்ல மேய்ப்பராய் இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் ஒரு பிள்ளையை தூக்கி சுமந்து கொண்டு வந்தது போல இந்நாள் வரை தூக்கி சுமந்து கொண்டு வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கழுகு தன் குஞ்சை தன் தோளின் மேல் சுமப்பது போல எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே. ஹalleluya, ஹalleluya. உங்க செட்டைக்குள்ளே வருகிறதற்கு நாங்கள் எப்பொழுதும் மனதாய் இருக்கிறோம் அப்பா. உம்முடைய பந்தியிலே கலந்து கொள்கிறதற்கு நாங்கள் எப்பொழுதும் மனதாய் இருக்கிறோம் அப்பா.
குடும்ப ஜெபம் பண்ணுகிறதற்கு, தனி ஜெபம் பண்ணுகிறதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, ஆலயத்துக்கு வருகிறதற்கு நாங்கள் எப்பொழுதும் மனதாய் இருக்கிறோம். 2 கைகளை உயர்த்தி அர்ப்பணிச்சிரோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கூட்டி சேர்க்கிறதற்கு மனதாய் இருந்தேன். அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மனதா இல்ல. வாலிப தம்பி ஒப்புக்கொடுமா, வாலிப தங்கச்சி ஒப்புக்கொடப்பா, பரிசுத்தமாய் வாழ நான் மனதா இருக்கிறேன்பா, என்ன நம்புங்க தம்பி, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நான் மனதா இருக்கிறேன்பா. Glory, hallelujah. ஒப்புக்கொடுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். வேதத்தை வாசிக்க நாங்க மனதா இருக்கிறோம், குடும்பமாய் உம்மை சேவிக்க மனதா இருக்கிறோம். அவருக்கு செட்டையின் கீழே பாதுகாப்பு. அவருடைய அந்த சங்கீதம் 91 அவருடைய அந்த செட்டையின் மறைவில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு வர்ணிக்கிறதே. உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது சகோதரனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீடித்த நாட்கள் உன்னை திருப்தியாக்குவா, நீடித்த நாட்கள் உன்னை திருப்தியாக்குவா. Glory, hallelujah. நீ கர்த்தரிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடினாலே அவர் உன்னை விடுவிப்பார். இஸ்ரவேலின் செட்டை நிழல்ல வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். இங்க இருக்கிற சில வாலிப தங்கச்சிகள் உங்க இருதயம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறது. உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறாரு, என்னாலே உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். Glory, நன்றியப்பா. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய செட்டை நிழல்ல வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதி. எங்களுடைய எல்லா சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உங்க கரத்திலே கொடுக்கிறோம். எல்லா கை குழந்தைகளை உங்க கரத்திலே கொடுக்கிறோம். எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை எல்லாம் தீமைக்கு விலைக்கு காத்த தூதனானவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பாராக. ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மேகம் ஆண்டவரை, விலகாத மேகம், முன் சென்ற மேகம், ஒவ்வொரு தனிநபரையும் வழி நடத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் வழி நடத்துங்க. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. உம்முடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. உம்முடைய செட்டையின் கீழ் ஆண்டவரை ஓடோடி வருகிற அந்த ஆவல் உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே பெருகுவதாக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.